அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு இன்று உங்களுக்கு மத்தியில் ஒரு சில விஷயங்களை சொல்வதற்காக நான் ஆசைப்படுகின்றேன். அதாவது, இந்தியாவில் வக்ஃபு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அவ்வப்போது நாம் பேசி வருகின்றோம். அதில் வக்ஃபுக்கு என்று இருக்கக்கூடிய இந்திய அளவில் இருக்கக்கூடிய அந்த சொத்துக்களுடைய மதிப்பு என்ன என்பதை பற்றியான சில புள்ளி விவரங்களை நாம் இன்று பார்க்கலாம் என்று இருக்கின்றோம். இந்தியாவிலேயே பார்த்தோம் என்று சொன்னால், நாட்டினுடைய பாதுகாப்புக்காக அனைவரும் அமைதியாக ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதற்காக இராணுவம் இருக்கின்றது. அந்த இராணுவத்திற்கு தான் இந்தியாவிலேயே அதிகமான சொத்து மதிப்புடைய ஒரு நிர்வாகமாக இருந்து கொண்டு இருக்கிறது. இரண்டாவது பார்த்தோம் என்று சொன்னால், ரயில்வே நிர்வாகம். நாம் அன்றாடம் பயன்படுத்தும் ரயில்வேக்கள் ஓடிக்கொண்டு இருக்கின்றனவா, அதனுடைய சொத்துக்களை மொத்தத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் இரண்டாவது இடத்திலே இருக்கிறது. மூன்றாவது இடத்திலே எது இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்ற போது ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த வக்ஃபு சொத்துக்களாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட இந்த வக்ஃபு சொத்துகளுடைய அந்த புள்ளி விவரங்களை பார்க்கின்ற பொழுது 9,40,000 ஏக்கர் நிலங்கள் மட்டும் இருக்கின்றன. குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், 9,40,000 ஏக்கர் நிலங்கள் மட்டும் இருக்கின்றன. இந்த புள்ளி விவரங்கள் அனைத்தும் அரசாங்கம் கொடுத்த புள்ளி விவரங்கள், நானாக எதுவும் உங்களுக்கு சொல்லவில்லை. இரண்டாவதாக பார்த்தோம் என்று சொன்னால் 1,25,00,000 கோடி அந்த சொத்தினுடைய மதிப்பு. 1,25,00,000 கோடி அதனுடைய சொத்து மதிப்பை எண்ணிக்கொள்ளுங்கள். 1 கோடி 2 கோடி 3 கோடி என்று எண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னாக்க 1,25,00,000 கோடி சொத்து மதிப்பு இருக்கின்றது. அந்த மொத்தம் அந்த மாதிரி சொத்துக்கள் ஒவ்வொன்றாக எண்ணி பார்த்தால் 1 2 3 4 என்று எண்ணி பார்த்தால் அந்த சொத்துக்களுடைய எண்ணிக்கை மட்டும் 8,70,000 சொத்துக்கள் இந்திய அளவிலே வக்ஃப் சொத்துக்களாக பதியப்பட்டு இருக்கின்றன. தமிழ்நாட்டில மட்டும் நாம பார்த்தோம் என்று சொன்னால் 60க்கும் மேற்பட்ட சொத்துக்கள் உள்ளதாக கூறப்படுகிறது. இது இந்திய அளவிலே 8% கொண்டதாக இருக்கிறது. அதுக்கு அடுத்து இன்னொரு முக்கியமான சுவாரஸ்யமான புள்ளிவிவரம் என்னவென்று சொன்னால், இந்திய நாட்டிலேயே அதிக வக்ஃபு சொத்து உள்ள ஒரு மாநிலம் எது என்று பார்த்தோம் சொன்னோமா, உத்தரப்பிரதேசம், யூபியாக இருக்கின்றது. அந்த உத்தரப்பிரதேசத்திலே இந்தியாவிலே இருக்கக்கூடிய வக்ஃபு சொத்துக்களுடைய மொத்த மதிப்பில் 27% மதிப்புள்ள சொத்துக்கள் யூபி மாநிலத்தில் மட்டுமே இருக்கின்றன. அதாவது கிட்டத்தட்ட 2,32,000 சொத்துக்கள் மட்டும் அந்த மாநிலத்திலே பதியப்பட்டு இருக்கின்றன. இந்த சொத்துக்களை பல்வேறுபட்ட முஸ்லிம் குழுக்கள் நிர்வகித்து வருகின்றன. பொதுவாக இஸ்லாத்திலே சொல்வார்கள் 73 பிரிவுகள் இருக்கின்றன. 72 கூட்டங்கள் நரகத்திற்கு செல்லும், ஒரு கூட்டம் மட்டும் சொர்க்கத்திற்கு செல்லும் என்று 73 கூட்டம் என்று சொல்வார்கள். ஆனால் இந்த இந்திய வக்ஃபு சொத்தினுடைய அந்த முஸ்லிம்களுடைய வகைகள் லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட 74 முஸ்லிம் பிரிவுகள் இந்தியாவில் இருப்பதாக கணக்கிடப்பட்டு இருக்கின்றது. அதுல முக்கியமான சில குரூப்புகளுடைய பெயர் சன்னி முஸ்லீமு, சூஃபி முஸ்லீமு, சியா முஸ்லீமு, போராக்கள், அகாகனிஸ் என்று இவ்விதமாக இருக்கின்றன. ஆகவே இந்த வக்ஃபு சொத்து அதிகமாக உள்ள இந்த சொத்துக்களை நாம் உரிய முறைப்படி பயன்படுத்தி அனைத்து இந்திய மக்களுக்கும் பயன்படுத்த வேண்டும். அதை அநியாயமாக விட்டுவிடக் கூடாது, எல்லோருக்கும் பயன்பட வேண்டும் என்று கூறிக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த இந்த சிறிய உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.